பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த நட்சத்திரமே ஒரு குரு வாசம் பண்ணக்கூடிய நட்சத்திரம். ரொம்ப பூச நட்சத்திரம் முருகனுக்கும் உகந்த நட்சத்திரம் தான். ஸோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் என்பது எப்பவுமே இருக்கும். அவங்க எவ்வளோ வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த கஷ்டத்துல இருந்து அப்படியே அலாக்கா வெளியில வந்துருவாங்க. அப்படி ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். இவர்களுக்கு ஆரம்ப தசா காலம் பாத்தீங்கன்னா சனி என்னுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்களினுடைய தாரா தோஷத்திற்கு, அதாவது எந்த ஒரு விஷயமுமே டக்குன்னு கிடைக்காது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு அவங்க வேண்டாம் அப்படிங்கிற டைம்ல உங்களுக்கு கைக்கு சேரும். ஸோ சனி பகவான் எப்பொழுதுமே எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்களுக்கு மெதுவாக தான் கொடுக்குறாரு இல்லையா? சனிக்கு அடுத்தது உங்களுக்கு புதன் தசை வரும். ஸோ புதன் தசையும் இவர்களுக்கு சந்திரனினுடைய வீட்டுல இருக்கிறதுனால லக்னத்தையும் நம்ம பார்த்துக்கணும். புதன் தசையும் அந்த அளவுக்கு ஓஹோன்னு இருக்காது இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு லேட்டா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் மாறுறதுக்கும் இந்த நட்சத்திரத்திற்கான தோஷ நிவர்த்திக்கும் இவங்களும் வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வியாழக்கிழமை அன்னதானம் பண்றதோ அல்லது ஏதாவது தானியங்களை தானமாக கொடுக்கறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம், கருப்பு உளுந்து, இந்த மாதிரி தானியங்களை தானமாக ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு கொடுக்கலாம், இல்லைன்னா பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தம் நன்றும் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.